ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டேனியம் மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ஹெல் கொடுக்கப்பட்ட டைமுக்கு இன்னும் 9 days 22 hours 47 minutes இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ சீக்கிரமா ரெடியாகி டஞ்சன் கேட்டு முன்னாடி இருக்கான். ட்ரைனி வல்கரி செட், ரிங், செயின், அப்புறம் ஹியரிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பயப்புள்ள பலன்னு ரெடி ஆயிட்டு இந்த எக்யூப்மெண்ட் போதும்னு சொல்றாரு. அப்படியே பார்க்க பார்த்துட்டு போலாமான்னு கேக்குறான். பார்க்கும் போயிட்டு வான்னு மண்டியாட்டுறாரு. ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு கேட்டுக்குள்ள போறான். ஹீரோ நினைச்ச மாதிரியே நடக்குது. லாஸ்ட் டைம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறான். ஆனா லாஸ்ட் டைம் கத்திட்டு போனாரு, இப்ப ஹீரோ கூலா போறான். லாஸ்ட் டைம் கீழே விழுந்தான், ஆனா இப்ப மாசா இறங்கி நடந்து போறான். நான் போன தடவை இத கவனிக்கல. இந்த மேஜிக் பவர் எல்லா இடத்துலயும் இருந்து வருது. இது அந்த நைட் ஷேடோட தான் இருக்கும். நான் அவனை தோக்கடிச்சானா என்னால மறுபடியும் ஹெல்ல பார்க்க முடியும். கிரேட் எனிமி, லோக்கி, அப்புறம் நோர்னியர் இத பத்தி எல்லாம் நிறைய கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி ஒரு மினுமினுக்குது. என்னதுன்னு பார்த்தா நம்ம எலும்பு குடுமண்டியன் திரும்பவும் நம்ம ஹீரோக்கு குறி வைக்கிறான். அப்படியே அந்த அம்பு வருது. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்காமயே பேரியரை யூஸ் பண்ணி பிளாக் பண்றான். அம்பு அப்படியே பவுன்ஸ் ஆகுது. அப்படியே திரும்புறான். அதேதான் பேய்ங்க சுத்துதுங்க. செயின்டென்ஷன் நான் உனக்கு சொல்லி தர போறது நீ எப்படி பேட்டில் மேஜா சண்டை போடணும்னு. இது வாரியர் கிளாஸ்ல இருக்கிறவங்க மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம், இது ஒரு ஹைபிரிட் ப்ரொஃபஷன். மேஜிக்கும் யூஸ் பண்ணணும், மெட்டீரியல் ஆர்ட்ஸும் யூஸ் பண்ணணும். இதுல சாதிச்சவங்க எத்தனை பேருன்னு கேட்டா யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் லாங் ரேஞ்சில் மெஜிஷியன் மாதிரி ஸ்ட்ராங்காவும் இல்ல, ஷார்ட் ரேஞ்சிலயும் ஒரு வாரியர் மாதிரி ஸ்ட்ராங்காவும் இல்ல. அவங்கெல்லாம் 2 ரேஞ்சுக்கும் செட் ஆகாம இருந்தாங்க. ஆனா உனக்கு அது மாதிரி கிடையாது. அப்படியே லைட்டிங் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்றான் ஹீரோ. அப்படியே எலும்பு குடுமண்டிய பேயி, அப்புறம் அண்டெத் மான்ஸ்டர் எல்லாமே காலி பண்ணிட்டான். அப்படியே ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறுது. இப்ப அப்படியே டஞ்சன் வெளியே காட்டுறாங்க. அப்ப பார்க் போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்க் யாரோ வரத்தை சென்ஸ் பண்றாரு. எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வரலையே, என்ன தவிர்த்து வராங்கன்னு. அப்படியே பார்க் இன்வெர்டரியில இருந்து கத்தி எடுக்கிறாரு. அப்ப அங்க ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல ஒரு பொண்ணு சீனியர், யாரும் இல்லாத இடத்துல இருக்கீங்க, உங்களை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. பார்க் ஹியோனா ஜோன் பாக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சீனியர். பார்க்கு கேக்குறாரு, நீ இங்க என்ன பண்ற, உன்னோட கில்டு ஒர்க் என்னாச்சுன்னு கேட்டுட்டு எடுத்த கத்திய திரும்பவும் உள்ளே வைக்கிறாரு. நான் கில்டோட வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை ஹேனுவாஸ் கில்டுல பார்த்தேன், நீங்க அங்க இல்ல. சோ இவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு. பார்க் நினைக்கிறாரு, இவ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இவ காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட கான்டாக்ட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்ல, இவ என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரக்கூடிய ஆளும் கிடையாது. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அந்த பொண்ணு, சரி இந்த டஞ்சனை நீங்க தான் மேனேஜ் பண்றீங்களா, இது வெளியாளுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்றாரு. நீங்க டஞ்சன்லாம் மேனேஜ் பண்ண மாட்டீங்களே, உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டாங்களா? சீனியர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். செயின்டென்சி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரூமர் போயிட்டு இருக்கு, அது உண்மையா? அது வெறும் ரூமர் தான், நீ எங்க இருந்து இதை கேட்டன்னு கேக்குறாரு. வெல், எங்களுக்கு சுத்தி நிறைய காசு இருக்கு, உங்களுக்கே தெரியும். உங்களோட கொரட்டார் கில்டுக்கு நிறைய பணம் இருக்கு. பார்க் நினைக்கிறாரு, இவ சொல்றத பார்த்து எங்களை ஸ்பை வச்சு கண்காணிக்கிறாங்க. ஓ அப்படியா, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உன்னால எனக்கு நிறைய வேலை இருக்கு போலியே. இத கேட்கறதுக்கு தான் வந்தேன்னா, நான் போய் கிளீனிங் பண்ற வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு இந்த பையன் மின் ஜெயுங் தெரியுமா? ஹியன்வாஸ் கில்டுக்கு அடிக்கடிக்கு செயின்டென்சியனை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பார்க் சொல்றாரு, இதுவும் வெளியாளுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க இததான் சொல்லுவீங்க நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. பார்க் சீனியர், நீங்க திமிர் பிடிச்சவர் மாதிரி இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும். அதனால இவ்வளவு தூரம் வந்த, அட்லீஸ்ட் ஒர்க் பண்ண மாதிரியாச்சும் இருக்கும். கில்டும் பே பண்ணுது. சோ நான் கிளம்புற சீனியர், அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா.
பார்க் இத முதல்ல நான் செயின்டன்ஸ் கிட்ட சொல்லணும். இப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எல்லா அண்டத் மான்ஸ்டரும் காலி பண்ணிட்டு அது மேல உக்காந்துகிட்டு இருக்கான். அப்போ பாஸ் மாஸ்டர் நைட் ஷேர்ட் வருது. உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹோலி ஹேரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு, ஆனா இந்த டைம் கதையே வேற மாதிரின்னு சொல்றான். இப்ப நைட் ஷேட் அப்படியே ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து ஹீரோ டாஜ் பண்ணி ஹோலி ஹேரை யூஸ் பண்ணி நைட் ஷேட் அட்டாக் பண்றான். நைட் ஷேட் நல்ல மூஞ்சிலே அடி வாங்கி மூஞ்ச பிடிச்சிட்டு கத்துது. பொங்கி எழுடான் காண்டாகி நைட் ஷேட் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அப்படியே அதை பார்த்துட்டு அதோட அட்டாக் மூவ்ஸை ரீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் லெஃப்ட் சைடு வச்சு வாடான்னு பாக்குறான். அப்படியே நைட் ஷேட் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிடறான். நைட் ஷேட் அகைன் அட்டாக் பண்ணுது. ஹீரோ எல்லாத்துலயும் இருந்து தப்பிச்சிடறான். நைட் ஷேட் எப்போறான் ஹீரோவை அப்படியே பாக்குது. ஹீரோ என்னடா உனக்கு கடுப்பா இருக்கா, நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு சொல்லி லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அப்படியே லைட்டிங் செயின் ஸ்கில் அப்படியே நைட் ஷேட் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த லைட்டிங் செயினை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நைட் ஷேடை கட்டி போட்டு இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி ஹேர் ஸ்கில் யூஸ் பண்ணி அப்படியே நைட் ஷேடு மூஞ்சிலே சொருகுறான். அப்படியே நைட் ஷேடு கத்துது, மூஞ்சில இருந்து ரத்தமா வருது. இப்ப ஹீரோ நைட் ஷேட பாக்குறான். நைட் ஷேட ஹீரோவை பார்த்துட்டு செம்ம காண்டாயி பிசிக்ஸ்டேட் கோவத்தோட உச்சிக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாஸ் மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த் 1.5க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் ஹீரோ பாக்குறான். அப்ப சடனா ஹீரோ சிஸ்டத்துல யாரோ இன்டர்ஃபியர் ஆகுது. அப்ப நோட்டிபிகேஷன் வருது, ஸ்டிக்மா ஆஃப் டெத், இதால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா நைட் ஷேட 10 நிமிஷத்துல காலி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க காலி. என்னடா பீதிய கலப்புறீங்க, சடன் டெத்தா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லிட்டு யூனிவர்சல் டெரிவேஷனை யூஸ் பண்றான். அப்பவும் அந்த ஸ்டிக்மா ஆஃப் டெத் போகாம மறுபடியும் வருது. ஷாக்கா என்னடான்னு பாக்குறான். மறுபடியும் யூனிவர்சல் டெரிவேஷனை யூஸ் பண்றான். அப்பவும் போகல. அப்படியே ஹெல்த் சிரிக்கத்தை காட்டுறாங்க. ஹீரோ ஹெல், நீ இந்த மாதிரி நடுவுல சண்டைக்கு நடுவுல வரக்கூடாதுன்னு கத்துறான். இப்போ 9 minutes 28 seconds தான் இருக்கு. இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது, இவனை சீக்கிரமா காலி பண்ணணும்னு ஹீரோ போறான். இது எல்லாம் நைட் ஷேடு பார்த்துட்டு எடுத்தது பாரு ஒரு ஓட்டம். டேய் நேரம் பார்த்து ஏன்டா இப்படி ஓடுறன்னு சொல்லி ஹோலி அரவை யூஸ் பண்றான். அது எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டு ஓடுது. இன்னும் 8 நிமிஷம் 32 seconds தான் இருக்கு. நைட் ஷேட் அப்படியே பக்க பக்கன்னு சிரிக்குது. டே பம்பர் கட்ட மண்டையா, என்னைய பார்த்தா சிரிக்கிற, இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு டைம் வளர்த்துனா இவன் ஜெயிச்சிடுவான்னு. அப்ப சரி, நீ தப்பிக்க முடியாத மாதிரி வைட் ஏரியா ஸ்கில்ல யூஸ் பண்ற. அப்ப நைட் ஷேட் வந்து ஃபியர் டிபஃப் யூஸ் பண்ணுது. அப்படியே ஹீரோ ஃபியர்ல அப்படியே உறைஞ்சிருக்கான். என்னன்னு பாக்குறான். அப்ப இதுதான்டா சாக்கு. நைட் ஷேட் வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோக்கு வாயில இருந்து ரத்தம் வருது. அப்படியே ஃபியர் டிபஃப்பும் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோ எழுந்து நிக்கிறான். இன்னும் 7 minutes 11 seconds தான் இருக்கு. ஹீரோ நினைக்கிறான் அவனால ஃபியர் டிபஃப் ஸ்கில் தொடர்ச்சியா யூஸ் பண்ண முடியாதுல, அதுவும் எனக்கு சரியா தெரியல. ஆனா லைட் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் ஃபியர் டிபஃப் யூஸ் பண்ணிட்டானா என்னோட மானா வேஸ்டா போகும். நான் வேற ஏதாவது வழி யோசிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நைட் ஷேட பாக்குறான். பார்த்துட்டு இப்ப யோசிச்சு பார்த்தா அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணுல அடிபட்டது இல்ல, அவனுக்கு ஒரு சைடு கண்ணு சரியா தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு விண்ட் பூஸ்டர் யூஸ் பண்றான். அவனை ஃபர்ஸ்ட் அவன் கண்ணை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். உடனே நைட் ஷேடு பின்னாடி போகுது. ஹீரோ அதை யூஸ் பண்ணாம நைட் ஷேடை ஏமாத்திட்டு வேற ஸ்கில் யூஸ் பண்றான். நீ என்ன நினைச்ச, உன்னை நான் கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணுவேனா? ஹா ஹா ஹா, சரியான ஒரு முட்டாள் சொல்லிட்டு அப்படியே பிளாஷ் பாம் யூஸ் பண்ணி அது கூடிய லைட்டிங் செயின் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி நைட் ஷேடை பிடிக்கிறான். ஒரு வழியா மாட்டுனியாடான்னு சொல்லி அப்படியே லைட்டிங் செயினை யூஸ் பண்றான். அப்ப நைட் ஷேட் வந்து அண்டத் மான்ஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிடுது. இதுங்க வேறையான்னு ஹீரோ பாக்குறான். ஆனா நீ ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு லைட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்றான். அப்படியே எல்லாம் காலி ஆகுதுங்க. அப்படியே டைம் போகுது. 2 minutes 1 minute 30 seconds 10 9 8 7 6. ஒரு வழியா நான் உன்னை முடிச்சிட்டேன். 5 4 3 ஸ்டாப் ஆகுது. நீங்க நைட் ஷேட தோக்கடிச்சிட்டீங்க. ஹீரோவுக்கு டைட்டில் கிடைக்குது, தி ஒன் ஹூ ஓவர் கம் தி ஃபர்ஸ்ட் ட்ரையல். ஹெல் அப்படியே சிரிக்கிறா. அவன் ஏன் உன்னைய சூஸ் பண்ணான்னு இப்போ புரியுதுன்னு சொல்லிட்டு உன்னைய நான் என் டெம்பிளுக்கு அழைக்கிறேன், நீ வான்னு சொல்றா.